ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது. இதில் பல விஷயங்கள் பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். இன்றிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய மாவட்ட மட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து நடாத்தி வரும் மாகாண சபை தேர்தல் அடுத்த கட்டமாக இங்கு நடாத்துவது என்பது தொடர்பாக, இவை தவிர மேலதிகமாக முக்கியமாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையில் இப்பொழுது ஒரு தீர்வு திட்டம் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அதனுடைய கலந்த ஆலோசனைகள் தொடர்பாக, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் கலந்து பேசியிருக்கின்றோம். இதில் முக்கியமாக இந்த ஒரு அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரும் பட்சத்தில் அந்த அரசியல் யாப்பில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் தரப்பிலிருந்து ஒருமித்த குரலில் சொல்வதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை என்பது தமிழ் கட்சிகளை இணைத்து ஒரு குழுவை இப்பொழுது நியமித்திருக்கின்றது. அந்த குழுவானது தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக அரசியல் யாப்பில் உள்ளடக்கக்கூடிய வகையில் அவர்கள் அதற்கான ஒரு தேர்வு திட்டத்தை தயார் செய்வதற்கான முடிவு எடுத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சில அடிப்படை விஷயங்களை நாங்கள் எல்லோரும் இணைந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது முக்கியமாக ஒரு தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு என்பது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையில்தான் இருக்க முடியும் என்பதும், அந்த சமஷ்டி அரசியலமைப்பு முறை என்பது தமிழ் மக்களினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தமிழுக்கும் சிங்களத்துக்கும் சமத்துவமான இடத்தை கொடுத்து, அதே சமயம் தமிழ் மக்களினுடைய வடகிழக்கு என்பது அவர்களுடைய ஒரு பாரம்பரிய தாயகம் என்று சொன்ன அடிப்படையில் அவற்றை ஏற்றுக்கொண்டதான அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டம்தான் இலங்கையில் தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இல்லை என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இல்லை என்று சொன்னால் தமிழ் தேசிய சபை, அவர்கள் 3 பேரை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதி கூட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத கட்சிகள் கலந்து கொள்கின்ற இடத்தில் தங்களால் கலந்து கொள்ள முடியாது. அதாவது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத கட்சி என்று சொல்லப்படுவது தமிழ் மக்கள் கூட்டணி, அப்படி இருக்கிறார்கள். ஆகவே அதை அவர்கள் ஒரு கருத்தாக வைத்து அப்படியான இடத்தில் தாங்கள் கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு தவறான விளக்கம். என்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகளில் அவர்கள் ஆட்களை மெம்பர்ஸை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய பரப்பில் அவர்கள் ஒரு இந்த பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. முக்கியமாக இங்கு இது ஒரு கட்சி சார்பான விஷயங்களும் அல்ல, மாறாக தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எட்டுவது தொடர்பானது. அதிலும் குறிப்பாக அரசாங்கம் எப்பொழுது ஒரு புதிய யாப்பை கொண்டு வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இப்படி கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் தமிழ் தரப்பு என்பது ஒருமித்த குரலில் ஒரே விதமாக ஒரே கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். அப்படி வைப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் சர்வதேச சமூகத்தின் ஊடாகவும் சரி, அல்லது தமிழ் மக்கள் ஒருமித்த குரலிலும் அதுக்கு அழுத்தம் திருத்தமாக அதனுடைய தேவையை வலியுறுத்த முடியும் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பாக டிடிஎன்ஏக்குள் ஒருமித்த கருத்து இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த வரையில் நாங்கள் எல்லோரும் தமிழீழத்துக்காக போராடியவர்கள் தான் இதில் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே குறைந்தபட்சம் ஒரு அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை என்பது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் இந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக முன்வர வேண்டும், நாடு சமூக ரீதியாக முன்வர வேண்டும், நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், நாட்டில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நம்பிக்கையுடன் நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்,
முதலீடுகளை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என உலகத்தினுடைய பல்வேறுபட்ட அறிஞர்களும் பல்வேறுபட்ட அமைப்புகளும் சுட்டி காட்டுகின்றதை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறையிலான தீர்வுக்கு அவர்கள் போக வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக முக்கியமாக அது நிச்சயமாக அந்த முறைமை எப்ப வரும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது மாகாண சபை தேர்தல் கடந்த வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கடந்த 7 வருஷங்களாக மாகாண சபை தேர்தல் இல்லை. அதே போல கிழக்கு மாகாணம் ஏனைய மாகாணங்களும் தேர்தல் இல்லை. ஆகவே மக்களுடைய வாக்குரிமை என்பதற்கு அந்த ஜனநாயக உரிமைக்கு அரசாங்கம் அதற்கான ஒரு என்ன சொல்லிச்சோ அதற்கான இடம் கொடுக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய not only தமிழ் மக்கள் இலங்கை மக்களுடைய வாக்குரிமை அவர்கள் பறிக்க முடியாது. இந்த வாக்குரிமையை கொடுக்க மாகாண சபை தேர்தல் என்பது அவருடைய ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமையை இலங்கை அரசாங்கம் முன்னரே போன்று இப்போதும் ஒத்தி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்று நாளை என்று கூறுகிறார்கள், ஆனால் எப்பொழுது இது நடைபெறும் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நடாத்தப்படுவதன் ஊடாக இப்பொழுது அரசாங்கத்தினுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தமது விருப்பப்படி பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இதனை மாற்றி அமைத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த மாகாண சபைகள் ஊடாக மக்களினுடைய விஷயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அந்த வகையில் அரசாங்கம் அது தமிழ் கட்சிகளும் சரி சிங்கள கட்சிகளும் சரி மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒருமித்து எல்லோருமே குரல் கொடுக்கின்றார்கள். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்பதிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது உறுதியான கருத்துக்களை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அடுத்த எங்களது இந்த கருத்தரங்கு மாகாண சபை தொடர்பான கருத்தரங்கு என்பதை மிக விரைவாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடாத்துவதற்கும் இருக்கின்றோம். ஆகவே இவற்றுக்கு அப்பால் தமிழ் மக்களினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பல்வேறுபட்ட அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக சகல மாவட்டங்களிலும் இந்த அரசியல் நடவடிக்கைகளை என்னென்ன விதமாக முன்னெடுத்து செல்வது போன்ற விடயங்கள் பற்றியும் நாங்கள் யோசித்துக் கொண்டோம். இவை தவிர தமிழரசு கட்சியினுடனான எங்களது பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழரசு கட்சியிடம் நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அதாவது நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து ஒரு ஒருமித்த குரலில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிலை வருகிற பொழுது நாங்கள் அது தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் இப்பொழுது பொது விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்கின்றோம். பல்வேறுபட்ட பொது விஷயங்களில் நாங்கள் ஒரே கருத்து கொண்டவர்களாக இருந்தால் அது தொடர்பாக ஒருமித்து வேலை செய்கின்றோம். ஆகவே எதிர்காலத்தில் இவற்றை இன்னும் சரியான தளத்தில் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒரு பொது கட்டமைப்புக்கு ஒரு பொது ஸ்ட்ரக்சருக்கு வர வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது. அது தொடர்பாக அவர்களது முடிவை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அந்த பொது ஸ்ட்ரக்சர் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் இன்று ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனையும் எங்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் தங்களது மத்திய குழு கூட்டத்திலோ அவர்களது முக்கியமான கூட்டத்தில் அது தொடர்பான முடிவுகள் எடுத்து இவை தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அது வழிவகுக்குமாக இருந்தால் இன்னும் அது ஆரோக்கியமான ஒரு நிலையில் அதனை கொண்டு போக முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த விடயங்கள் முக்கியமான விடயங்களாக இன்று பேசப்பட்டு சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய தமிழ் மக்களுடைய தேசிய கட்சி என்ற ரீதியில் நீங்கள் அவரோடு எவ்வாறு சந்திப்புகளை மேற்கொள்வதற்கான ஏற்கனவே நான் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை என்னுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது வாழ்த்துக்களை இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் முக்கியமாக அவர் இன்று காலை முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக முதலாவதாக நாங்கள் எங்களது ஒரு முழுமையான வாழ்த்துக்களையும் அவர் அடுத்த 5 வருஷங்களுக்கு தமிழகம் இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பலபடி முன்னேற்றகரமான நிலைக்கு தமிழகத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் நம்புகின்றோம். அவர் கடுமையாக அதற்கான வேலைகளை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்று சொன்னால் அவர் அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது அவர் முதன்முறையாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தமிழகம் இந்தியாவில் ஏறத்தாழ பல்வேறுபட்ட துறைகளில் ஒரு முதன்மையான ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது
ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் அதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்துவது என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழகம் அப்படி முன்னேறுகிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அது நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். அது கல்வியிலும் சரி, ஈழத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தியிலும் சரி, அது பல்வேறுபட்ட தாக்கங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடுகளிலும் சரி, அது பல தாக்கங்களை உருவாக்கும். ஆகவே அந்த வகையில் திரு யோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக நான் நம்புகின்றேன், அவர் ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர். ஆகவே அந்த வகையில் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களும், அதாவது இரண்டு பக்கத்து இருக்கக்கூடிய இரண்டு நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பொதுவாக எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒன்றுபட்டு கைகோர்த்தி செல்லக்கூடிய அளவுக்கு உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த என்னென்னு சொல்றது குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அவற்றை புரிந்து கொண்டு தமிழகம் முன்னேறும் என்பது மாத்திரமல்ல, தமிழகம் 8 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவிலேயே பலமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலம் ஈழத்தமிழ் மக்களுக்கு கை கொடுப்பதனூடாக ஈழத்தமிழ் மக்களும் அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நான் நம்புகின்றேன் திரு விஜய் அவர்கள் அவர் முதல் முறையாக அவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் கூட இளைஞர்கள் யுவதிகள் போன்ற ஒரு பெருமளவு மக்களுடனான கவனத்தை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார், ஒரு ஈர்ப்பை தன் பக்கம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு 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 பொருளாதார ரீதியாக வளமிக்க தமிழகம் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாக ஒரு வளமிக்க ஈழத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர் ஒத்துழைக்க வேண்டும். அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்திய தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள், இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக் கொடுக்க அவர் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்கள் எல்லோருமே அவர் முதலமைச்சரான தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு மீண்டும் நாங்கள் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? இதேவேளை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு எப்படி இருக்க போகிறது? முதலாவது இந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டியது டெல்லியும் கொழும்பும். இந்த விஷயங்கள் 2 நாடுகள் சம்பந்தமான விஷயம். கச்சதீவு என்பது திருமதி இந்திரா காந்தி அவர்களது காலத்தில் திருமதி பண்டார் நாயக் அவர்களுடன் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவு. இதுவரையும் பல பேர் கச்சதீவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்காக கச்சதீவு பற்றி உடனடியாக ஒரு முடிவு ஏற்படும் என்று சொன்ன விடயம் அல்ல. கச்சதீவு மீண்டும் தமிழகத்தின் வசம் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அது முக்கியமாக மீனவர்களுடைய பிரச்சனை அதற்கு ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் கச்சதீவு பிரச்சனை என்பது காணாமல் போன ஒரு பிரச்சனையாகவும் போய்விடலாம். ஆகவே இதில் முக்கியமான பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது. அதற்கு தமிழகத்து மீனவர்களையும் ஈழத்து மீனவர்களையும் கோர்த்து விடுவது என்பதல்ல, அவர்களுக்கிடையில் முரண்பாடுகளை வளர்ப்பது என்பதல்ல, அவர்களுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கிவிட்டு இனியொரு குளிர் காய்வது என்பதும் அல்ல. மாறாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கு இதில் நிபுணத்துவம் வாய்ந்த பல பேர் அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறார்கள். ஆகவே அதற்கான ஒரு ஆணித்தளமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனை ஈழத்து மீனவர்களும் வேண்டி நிற்கிறார்கள். அப்படி அது நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பேசுகிற அல்லது அவர்கள் பேசுகிற கச்சதீவு பிரச்சனைகள் எல்லாம் சில சமயம் காணாமல் போன பிரச்சனைகள் ஆகிவிடலாம். ஆகவே ஈழத்தமிழ் மக்களது அந்த கடற்பிரச்சனை அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு காணப்பட வேண்டும். அதில் திரு விஜய் அவர்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் பேசி அது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மாநகர சபை தொடர்பாக ஆளுநர் நியமித்த ஒரு நீதிபதியினுடைய விசாரணை அறிக்கை வந்திருக்கிறது. அதில் சில முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கட்சி சார்ந்து நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றோம் அல்லது அனுப்புவதற்கு இருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு வவுனியா மாநகர சபை தொடர்பாக நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதற்கான விளக்கங்களை கேட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே அந்த கடிதங்களை கிடைத்தவுடன் அது தொடர்பான கட்சி சார்பான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம்.